ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக அதனுடைய கலரும் மாறாமல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாலாக்கீரை 3 கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா நல்லா இருக்காதுங்க. ஒரு கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கீரையோட கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தயிர் சேர்த்துருக்குங்க. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இது ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் 20 முந்திரி பருப்பு சேர்த்து ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணிட்டோம். இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. பாருங்கள், அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், 4 லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். ஜீரகம் ஃபஸ்ட்டே சேர்க்கறதுக்கு மறந்துட்டேங்க, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் ஜீரகம், அது பொரியட்டும். கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டோம். இது இருக்கட்டும். சேம் கடாயில் அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வந்த உடனே அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாக்கெட் பன்னீர், 1 டீஸ்பூன் பட்டர். இது வேண்டான்னா விட்டுறலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க. ஹீட் ஆனால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, பாலக் பன்னீர் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.